இதெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. இந்த சுத்துறது, இங்க இருக்கிற இந்த தகரம் எல்லாம் கிடையாது. இது 100% வெட்ட வெளியால உருவாக்கப்பட்டது. இது அப்படியே அது இந்த சூழல்ல அப்படியே அது ஒரு வெளிப்படுறது தான். தலைக்காவிரியிலிருந்து எப்படி ஒரு பாறையிலிருந்து நீர் எப்படி வழிஞ்சிச்சோ அந்த மாதிரி இது வெளிப்பட்டதுதான், வெளிப்பட்ட விதம் தான். அதனாலதான் பல பேருக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். நான் ஒவ்வொரு முறையும் உள்ள வரும்போதும் ஆச்சரியத்தோடு தான் பார்ப்பேன். இது எப்படி வந்துச்சு, இது எப்படி உருவானுச்சு? இன்னைக்கு எனக்கு அதே கேள்விதான், இது எப்படி உருவானுச்சு, இது எப்படி இயங்குது அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு தான் வர்றேன். இது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு? இப்ப காரணம் நாம இல்ல, வெட்ட வெளிதான். அப்ப இந்த நேச்சர் இந்த இடத்தையே அது பார்த்துது. புரியுதா? நாம ஏதோ திட்டமிட்டு பிளான் பண்ணி எல்லாம் அது உருவாக்கல அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். வெட்ட வெளிங்கிறது யாருன்னே தெரியாதுங்க. நான் இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வெட்ட வெளிங்கிறது யாருன்னே தெரியாது. அவரு வெட்ட வெளிங்கிற அந்த தன்மை சபரி மாதிரி ஒரு ஆளை, தப்பா தம்பி இங்கிட்டு போப்பா, அங்க நீ போய் சமைக்கலாம்ப்பா அப்படின்னு அது இயற்கையாவே அப்படியே அழைச்சிட்டு வருது. புரியுதா? அப்படிதான் நீங்க பார்க்கணும். நாம் யாருக்கும் ஒரு 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 அடைக்கலம் கொடுக்குறவங்களா இல்ல, அந்த வெட்ட வெளி தீர்மானிக்குது. இது நீங்க பிராக்டிக்கலா இதை உணர்ந்தா நிறைய பேரால இதை பார்க்க முடியும். எப்பயுமே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற ஒரு ஞானி ஒரு ஆசிரமம், தியான மண்டபமோ ஒரு அன்னதான கூடமோ உருவாக்குறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பஞ்சபூதங்கள் இந்த காற்றுகள் ஒரு வாகித்து அந்த இடத்துக்குள்ள பல ஜீவன்கள் உட்கார்ந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சூழலை நாங்களே வருவோம். அப்ப எங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வேணும். அப்ப நீ ஒரு இடத்த அணுகு, ஒரு இடத்த நான் உனக்கு ஒரு இடம் காட்டி தரேன், அந்த இடத்துக்கு நீ போ, அங்க போய் ஒரு உணவு கூடமோ ஒரு தியான கூடமோ பண்ணு. அங்க எத்தனையோ ஜீவன்கள் உட்காரட்டும். அங்க ஏன் உட்கார்றதுக்கு அப்படின்னா நாங்களும் வருவோம். இப்ப நான் இருக்கிற இடத்துல நூற்றுக்கணக்கான பறவைகள் வரும். அந்த பறவைகள் எப்படி வரும்னா ரெக்கை இல்லாத காற்றாக வரும். நீங்க பாக்குறது பறவை, மயில், கொக்கு, பாம்பு இந்த மாதிரி ஆட்களை பார்ப்பீங்க. எனக்கு உருவமா வர மாட்டாங்க. நூற்றுக்கணக்கான பறவைகள் வடிவத்துல காற்று அப்படியே பறந்து அப்படியே வரும். அப்ப அது சொல்லும், நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல அந்த இழப்பாடுற இடத்துல நூற்றுக்கணக்கான விதவிதமான காற்றுகள் அங்கு உலாவும். அப்ப பலவிதமான நோய் கொண்டோ பலவிதமான தன்மைகள் கொண்ட ஜீவன்கள் உன்னை தேடி தரிசிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வேண்டுதல் உட்கார்ந்து இருக்கும்போது இதை தன்னை அறியாமலே இந்த வெப்பசலனத்தை அதுங்களால உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் ஒரு காசு பணம் வேண்டான்னு சொல்றவங்க ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குருவோடைய ஒரு தியான மண்டபமோ ஒரு அன்னதான கூடமோ உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் நேரடியாக அனுமதியை வழங்குது. அது வழங்குறதுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வேணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக தான் வழங்குது. இல்லைன்னா இது ப்ரொசீஜர் கிடையாது. ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு ஊர்ல ஒரு ஊர் இருக்குன்னா ஊருக்கு பேர் இருக்கும். அங்க ஒரு என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டு அமைக்கும். அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. சாமியார்னா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கணும், அப்புறம் சில ப்ரொசீஜர் இருக்கணும், சில ஆசிரமங்கள் இருக்கணும். இதெல்லாம் ஒரு விதிமுறை மாதிரி கொண்டு வந்தாங்க. இது அப்படி கிடையாது. இது விதிமுறை, இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் திருவண்ணாமலையிலே பாருங்க, இப்ப நம்ம ஒரு உணவு கூடத்துல நம்ம ஒரு சூழல்ல நம்ம எத்தனையோ நாள் பயணிக்கிறது அங்க ஒரு பயணத்தைனா அதுக்கான சூழல்களை அது எப்படி அமைக்கும், என்ன மாதிரி சூழல் பண்ணும் அப்படின்னா நான் இருந்தா என்ன நடக்குமோ அதே மாதிரி திருவண்ணாமலை. ஏன்னா நூற்றுக்கணக்கான காற்றும் பறவைகள் மாதிரி வரும், நம்மளுடைய பிரசன்ஸும் அடிக்கடி அங்க இருக்கும். அப்ப அது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, அது ஒரு லேண்ட்மார்க். நாங்க வந்துட்டு அப்படி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாகும். அந்த மாதிரி தான் சில இடங்களையோ சில மனிதர்களையோ தேர்ந்தெடுத்து இந்த வேலையை செய்ய, இந்த சூழலை செய்ய அப்படிங்கிறத உருவாக்கணும். இதுதான் விஷயம். அப்ப ஒரு நீண்ட வருடங்களாக பல ஜென்மாந்திரத்துல உன் உடலை புதுப்பிக்க முடியாத ஒருத்தன் ஒரு குருவோட டைப் கிடைக்கும்போது, ஒரு குருவோட கம்யூனிகேஷன் கிடைக்கும்போது, ஒரு குருவோட பழக்கம் கிடைக்கும்போது அவன் அன்னதானம் பண்றதோ அந்த குருவோட நிக்கிறதோ அவன் மட்டும் இல்ல, அவன் ஒட்டுமொத்தமான பேக்ரவுண்டே வேற விதமாக மாறுது. அவன் ஒரு பெரிய ஒரு வேற மாற்றத்தை அவன் சந்திக்கிறான். அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். இது அவ்வளவு சாமானியமா திட்டமிட்டு பண்றது. இப்ப நம்ம சில மாணவர்களை, சில பேரை பதட்டப்படாதீங்க, ஆசைப்படாதீங்க, வெவ்வேறு விதமா கற்பனை பண்ணாதீங்க, வெவ்வேறு விதமா பேசாதீங்க, உங்களால உணர முடியாது, உங்களுக்கு தெரியாது, இதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு, இது உங்களால கண்டுபிடிக்க முடியாது, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளோட நடக்கிற பரிணாமத்தை உங்களால உணர முடியாது, கொஞ்சம் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க, அப்படி இப்படி ஓடாதீங்க
அப்படி இப்படி பேசாதீங்க அப்படின்லாம் பல நாள் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அவங்க கேட்பதாக சில பேர் புரிவதாக இல்லை. அப்ப என்னன்னா சிறிது சிறிதாக கொஞ்சம் உணர முடியாமையும் சிக்கி கொண்டுதான் நிற்கிறாங்க. எண்ணம் இல்லாத, ஆசை இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, ஒரு ரூபா காயினை கொடுக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாத கொடுக்குற மாணவன் எத்தனை பேர் இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் செய்வான் அப்படின்னு தெரியாது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், இருப்பதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத எத்தனை பேர் செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் கொண்ட மனிதர்களை இந்த காற்று வந்து என்ன பண்ணுதான், தடுத்து ஆட்கொண்டு இங்க வா. அதை எப்படி தீர்மானிக்கணும்னா, அவன் வாழ்க்கையில ஒரு நெருக்கடியோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பான். அப்ப இந்த இடத்தையும் சுத்தம் செய்யணும், அவனையும் சுத்தம் செய்யணும். இங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சாமியார் வந்து ஐடியாவை யோசித்து அப்ப அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்லாம் கூட இந்த மனிதர்கள், அறிவு சார்ந்தவர்கள், மூளை உள்ளவர்கள் யோசிக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க நல்லா தீர்மானிச்சு பாருங்க. நான் ஒரு வேலை ஒருத்தர் கொடுக்குறேன்னா அவர் கண்டிப்பா சுத்தம் செய்யப்படுவார்னா எழுதி வச்சு. நான் ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா அவன் நிச்சயமா சொல்றாங்க, ஒரு வீடு எப்படி புதுப்பித்தல், ஒரு வீடை எப்படி புதுசா கட்டி கிரகப்பிரவேசம் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டே இந்த வேலை செய்யறான்னா அவன் வாழ்நாளிலே அவனை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு மிக சரியான வேலையை ஒரு குருநாதர் தேர்ந்தெடுத்து விட்டார். இதான் சமிக்கை, இதுதான் அறிகுறி. ஒரு எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் சரி, நான் கூப்பிட்டு இதை செய் அப்படின்னா ஏதோ ஒரு தீர்மானித்து விட்டார் அப்படிங்கிறது. இது இயற்கையாக தீர்மானிக்கப்படுகிறது, இயற்கையாக நடக்கிற, இயற்கையாக இருக்கிற ஒரு சூழல், ஒரு வடிவம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த உணவை கொடுக்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன் உடல் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப மோசமான உன் உடலா இருக்கு, காற்று வருது, நான் வந்து உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், ஆனா உடல் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் உடலை நான் வந்து புதுப்பிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். என்கிட்ட எனக்கு உணர்த்தணும், உன் உடலை நான் சரி செய்யறதுக்கு எனக்கு டைம் வேணும், பல ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ ஒன்னா நீ வந்து தயாரா வச்சுக்கணும்னா, நீ நகரம் ஃபுல்லாக உள்ள சுத்தணும். நீ அதுக்கு தயாராகி, நீ மற்றவங்க மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணன் மாதிரி ஒரு கீழே போய் உட்காந்து பாதாள லிங்கத்திலேயோ, இல்லை மேலே உட்காந்து புகை நமச்சிவாயிலையோ, இல்லை பக்கத்துல இருக்கிற வந்து கந்தாசிரமத்திலேயோ, இல்லை வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆசிரமத்திலேயோ புகையிலேயோ உட்காந்து நீ தியானம் பண்ற அந்த கேட்டகரியில நீ இல்லை. நீ நகரப்புறங்கள்ல சுத்தணும். அப்ப நீ வந்து சுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நீ வந்து பெறணும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, நான் வந்து உன் உடலை ரெடி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறேன். நீ நகரத்துக்குள்ள போ. நீ எனக்கு ஒரு வித்தியாசம் பாரு, நானே ஒரு பிச்சைக்காரன், நானே கஷ்டப்படுறேன். ஆனா நகரத்துக்குள்ள நான் போய் நான் பல பேருக்கு சோறு போடுறேன். எனக்கு சோறு போடுறதுக்கு ஆளு கிடையாது. ஆனா நான் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்றேன், எனக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடவே காசு கிடையாது. நான் பல பேருக்கு உணவு அளிச்சுட்டு இருக்கேங்கிற ஒரு காட்சியை நீங்க பாக்குற போது விசித்திரமா இருக்கும். இதை எதுக்கு சொன்னாங்கன்னா, நீ வந்து இந்த உணவை அப்படி கொடுத்துக்கிட்டே போ, நீ போற இடங்கள்லாம் அங்கங்க வந்து உணவு கொடுத்துக்கிட்டே போ. இது புண்ணியம் பாவம் இதெல்லாம் இல்லை. அந்த இடத்த உன் உடலை நாங்க தேர்ந்தெடுத்து உன்னை சுத்தம் பண்ணணும், உன் உடலை. அப்ப சுத்தம் பண்ணும்போது நீ சில வேலைகள்லாம் செய்யணும். அப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன். அப்ப அதுல ஒரு கணக்கு இருக்கு. நீ ஒரு வேலை செய்யணும், அதை ஒருத்தன் வாங்குறான் பாரு, அவனுக்கு ஒரு வேலை கொடுப்போம். இப்ப நாங்க ஒன்னோட ஒன்று கனெக்ஷன்ல தான் ஒரு வேலையை பார்ப்போம். ஒன்னையும் நாங்க ரெடி பண்ணுவோம், ஒன்னை வச்சு இன்னொரு 4 ஆன்மாவையும் ரெடி பண்ணுவோம். அப்போ ஒன்னோட ஒன்று நாங்க வந்து ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யவே மாட்டோம். அப்ப நீ வந்து போ, ஒரு திருப்பதி மாதிரி இடத்துக்கு போ, ஒரு 10 பேத்துக்கு உணவு கொடு, காளகஸ்திக்கு போ, ஒரு 10 பேத்துக்கு உணவு கொடு. இது போகும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா உங்ககிட்ட உணவு வாங்குறனோ சும்மா ஏதோ அப்படின்னு வாங்கலாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப நான் பல நாள் உனக்கு தோன்றி உன் உடலை வந்து சுத்தம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது ஒரு இடத்துல இதோடைய முழு புரிதலும் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு வந்து எத்தனையோ இடங்கள்ல உணர்த்தப்படும். எல்லாம் உடலும் நான் அல்ல, உயிரும் நான் அல்ல, எல்லாம் வெட்டவெளி. மனமும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, உயிரும் நான் அல்ல, எல்லாம் வெட்டவெளி.